அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து. சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுக்கு பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆன்லைனில் பார்த்து கொள்ளலாம். ஆன்லைனில் ஜாதகம் பார்க்க வருகின்ற அன்பர்கள் சகோதரிகள், எம்முடைய பதிவை காணுகின்ற சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் குறைந்த கட்டணத்திலே ஜாதக பலன் சொல்ல இருக்கிறேன். மிக குறைந்த கட்டணம்தான் பெறப்படுகிறது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இவைகளை கொடுத்தால் போதும், ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அல்லது ஜாதகம் ஒரிஜினல் ஜாதகம் இருந்தாலும் ஜாதகத்தை அனுப்பி வைத்து அதன் பலாபலன்களை அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைக்கு சனீஸ்வர பகவான் லக்கணத்திலிருந்து 12 பாவகங்களில் ஒன்றிலிருந்து 12 பாவகங்களில் லக்கணம் முதல் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார் என்பதை பற்றிய ஒரு பதிவீடு. ஜோதிட ஆர்வலர்கள், யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்து கொண்டு, முதலில் இந்த சனீஸ்வர பகவான் அவருடைய காரகத்துவம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம். சனீஸ்வரன் என்றால் நீதிபதி, நீதிமான். ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அந்த தசாபுத்தி காலங்களில் அவர் நீதிநிலை தவறாமல் அவருக்குரிய பலனை கொடுப்பார். அந்த வகையிலே நீங்கள் சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்தை பார்க்கலாம். சனீஸ்வரன் என்றால் நீதிமான். மூத்தவர்கள், தோட்டம், எஸ்டேட், தொழிலாளர்கள், மாடுகன்றுகள், அரசியல், நிலம், விவசாயம், பண்ணைகள், கம்பிளி ஆடை, எண்ணெய் வகைகள், எண்ணெய் வித்துக்கள், கருத்த நிறம், நல்லெண்ணெய், எள்ளு, சுரங்கம், தடை, கர்மவினை, வயிற்றுவலி, மூட்டுவலி, கால்வலி, கால்வியாதி, வாத நோய், இடுப்பு வலி, கல்லறை, மயானம், வம்பு வழக்கு, ஏழ்மை நிலை, கெடுதல், காயம், தலைவலி, தசைப்பிடிப்பு, காதுவலி, கண்வலி, இப்படி பல்வேறு பொருள்களுக்கு சனீஸ்வர பகவானே காரகத்துவமாகிறார், அவரே காரகராகிறார். அந்த வகையில் இன்றைக்கு சனீஸ்வர பகவான் 12 லக்கணம் முதல் 12 பாவங்களில் நின்றால் என்னென்ன பலன் கொடுப்பார் என்று புலிப்பாணி சித்தர் பாடலும் அதற்குரிய விளக்கத்தனையும் இப்பொழுது காணலாம். சனியன் தேரிலேறி நிற்க ஜென்மன் மனவியாதி, இளமையிலன்றும் துக்கம், வியாதி, பீடை, வியாதியினால் தோன்றும் விதி தீர்க்கும் தாயே, அதுகேல் உச்சமுடன் ஆட்சியாகில் ஓங்கு கீர்த்தி விளங்கும், ஓங்கு கீர்த்தி பேர் விளங்கும் விதியோ நன்றும், உலகில் சகோதர நேசன் கலகமுள்ளோன் கடுமொழியான் தாயே அப்படிங்கிறார். லக்கணத்தில் சனி நின்றால் ஜாதகன் மனவியாதி உடையவன், துக்கம், பீடை உள்ளவன். சனி லக்கணத்தில் ஆட்சி உச்சமாக இருந்தால் புகழ், கீர்த்தி, செல்வம் உள்ளவர், சகோதர பாசம் உள்ளவர், கடும் சொல்லும் கடும் கோபமும் உள்ளவர் அப்படின்ட்டார். 2ஆம் இடத்துல சனீஸ்வரன், அதாவது லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சனீஸ்வரன் என்றால் முடவன் 2இல் நின்றாலும் மதலைக்கு கலஸ்தர மெத்த போகி என்றும் மந்த புத்தி உள்ளோ வஞ்சகன் தந்தர ரோகி பண்டு நஷ்டம் தாயே அப்படிங்கிறார். சனி 2இல் நிற்க ஜாதகர் மனைவி விரகதாபம் உள்ளவர், மந்த புத்தி உள்ளவர் ஜாதகர், வஞ்சக குணம் உள்ளவர் ஜாதகன், நோய் நொடி உள்ளவர், பொன்பொருள் பண கஷ்டம் உண்டு, கால் ஊனம் உண்டு அப்படிங்கிறார். முடவன் 3இல் நின்றாலும்
3ஆம் இடத்துல நின்னான். மூத்தோனுக்கும் தனக்கும் பீடை காமியன்றும் முடவன் நீசகீர்த்தியன் மைந்தன் சகோதரர் கன்னி மகளே அப்படிங்கிறார். சனி 3ல் நிற்க மூத்த சகோதரனுக்கு பீடை பிணி உண்டு, அதுபோல் ஜாதகனுக்கும் பிணி பீடை உண்டு. காமுகன் அபகீர்த்தி உடையவன் அப்படிங்கிறார். சனீஸ்வரன் 4ல் நின்னான். சனி 4ல் நின்ற பலன் சனப்பகைஞன் துக்கி வாதரோகி அன்றும் சுணங்கன் பயம் மாதர்பீடை நட்பன் கால்முடவன் தாயே அப்படிங்கிறார். 4ல் நின்னா தாய் வழிப்பகை பொதுஜன பகை துக்கம் துயரம் உள்ளவர், வாதரோகம் உள்ளவர், தாய்க்கு அடிக்கடி நோய் நொடி பீடையை கொடுப்பவர், காலில் வாதம் முடக்கு ஊனம் உள்ளவர் அப்படிங்கிறார். சனீஸ்வர பகவான் 5ல் நின்றால் சனி 5ல் நின்ற பலன் ஜென்மன் துக்கி அற்பாயில் ரோகி அன்றும் ஜென்மனுக்கு புத்திர தோஷம் பிதிர் நஷ்டம் தேக பின்னம் அகலே அப்படிங்கிறார். அதன் பொருள் 5ல் சனி நிற்க துக்கம் உள்ளவன், ஆயுள் தோஷம் உள்ளவன், நோய் நொடி உள்ளவன், புத்திர தோஷம் உள்ளவன், உடலில் ஏதேனும் நோய் உள்ளவர், தந்தைக்கு பொன்பொருள் நஷ்டத்தை கொடுப்பவர் அப்படின்ட்டார். 5ஆம் இடத்துல இருந்தார். 6ல் நின்னா எப்படின்னு பாருங்கள். 6ல் சனி நின்ற பலன் ஜனப்பகைங்கன் வெகு பசியன் பொசிப்பன் அன்றும் சத்துரு சம்பத்து உள்ளோன் ஸ்ரீமோகன் என்று உரைத்தேன் தாயே அப்படிங்கிறார். 6ல் சனி நிற்கிற போது பொதுச்சன பகை உள்ளவர், அதிக பசி உள்ளவர், நிறைய சாப்பிடுவார், பெண் பெரியன், எதிரிகளால் லாபம் உடையவர் அப்படின்ட்டார். 7ல் சனி நின்றால் 7ல் சனி நின்ற பலன் சுமை தூக்குவோன் சுமை எடுப்போன் பொருளுள்ளோன் ரோகி அன்றும். 7ல் சனி நிற்க பொன்பொருள் வசதி உள்ளவர், நோய் நொடி உள்ளவர், கலஸ்தர நஷ்டம் உள்ளவர், மனைவி தோஷம் உள்ளவர், ஆயுள் தீர்க்க உண்டு, சுமை தூக்கும் பணி செய்பவர், கிரக வலிமை அறிந்து சொல்லணும் என்கிறார் சித்தர். சனி 8ல் நிற்க ஜென்மனுக்கு நேத்திர ரோகம் பொய்யன் அன்றும் மாதர் பீடை உண்டு துர்ஜீவனம் பட்னி துக்கன் தாயே அப்படிங்கிறார். 8ல் நின்னா சனி 8ல் நின்னா கண்ணோய் முகநோய் உடையவர், பொய்யுரைப்பார், தாய்க்கு பீடை பிணி நோய் உண்டு, கஷ்டமான பிழைப்பு நடத்துவார், பசி பட்டினியாக இருப்பார், துன்பமே துயரமும் வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறார். 9ல் சனி நின்னா 9ல் சனி நின்ற பலன் சனி நிதியேறி நின்ற பலன் சென்மன் பிறக்க ஆளடிமை செல்வன் அன்றும் சென்மனுக்கு விதியுண்டு சேயன் பிதுர் நஷ்டமடி மகளே அப்படிங்கிறார். 9ல் சனி நின்னா ஆளடிமை உண்டு, செல்வந்தனாக இருப்பார், பணக்காரனாக இருப்பார், ஆயுள் பலம் தீர்க்கம் உண்டு, தந்தைக்கு ஆகாதடி மகளே அப்படிங்கிறார். 10ஆம் இடத்துல சனீஸ்வரன்னா பானுமைந்தன் பத்திலேற பாக்கியவான் தேவபதி நேசன் அன்றும் பார் மன்னனால் லாபம் உண்டு பக்தனென்றே தெளிந்தேனடி தாயே அது கேள், என்ன தொழில் செய்தாலும் இவன் யூகி செய்ய வல்லோன் சூரனன்றும் துர்க்கடவுள் நேசன் விசுவாசன் மனத்திடவானடி மகளே அப்படிங்கிறார். 10ல் இருந்தால் சனி 10ல் நிற்க தெய்வ பக்தி நிறைந்தவன், அரசு பணி அரசு சார்ந்த தொழில் உண்டு, லாபம் உண்டு, பக்தி உள்ளவன், செய்யும் தொழிலில் திறமை உள்ளவர், மகா கெட்டிக்காரன், துர்க்கடவுள் நேசம் உள்ளவன், விசுவாசம் உள்ளவர், திடமான மன உறுதி உள்ளவர் அப்படிங்கிறார். 11ல் சனி நிற்க கொலைக்களவு உயிர்வதைகள் செய்வனன்றும் செவி மந்தன் அதிபோகி கானகத்தே திரிந்தலைவான் தாயே நெடிய சனி நின்ற ராசிநாதன் திடமாக நோக்க சேயுமன்றும் நெடிய சனி நோக்கினாலும் இன்னபடி உரைத்திடுவாய் மகளே அப்படிங்கிற. 11ல் சனி நின்னா கொலை களவு கறிக்கடை கோழிக்கடை ஆடு மாடு வெட்டும் தொழில் செய்வான், காது செவிடன், பெண்மோகம் உள்ளவன்,
காடு மலைகளில் திரிந்து அலைவான். சனி நின்ற வீட்டோன் 11ஆம் இடத்தை பார்த்தாலும் சனி 11ஆம் இடத்தை பார்த்தாலும் சாதகன் மேற்கண்ட நிலையில் உள்ளவன் என்று சித்தர் சொல்கிறார். 12ஆம் இடத்துல சனீஸ்வரன்னா பானுமைந்தன் வியமேற பாதநேயன், பொருள் விரயமாகும் அன்றும் பசி தனக்கு ஆட்சி நட்பு பலன்கள் நல்ல பொருள் ஈவான் தாயே. அதுகேல் காலும் புலிப்பாளி நூலை காலைக்கு உரைத்திடுவாய், பயனால் நல்ல கலைமகள் போல் வீற்றிருக்கும் கார்குழலே விதி கூறுவாய் மகளே அப்படிங்கிறார். சனி 12 நிற்க கால் பாதத்தில் நோய் உள்ளவன், செலவாளி. சனி ஆட்சி உச்சம் பெற்றால் நல்ல பொருள் சேர்க்கை உண்டு. 12 சனி ஆட்சி பெற்று நல்நிலை இருந்தால் தீர்க்காயில் உண்டு அப்படிங்கிறார். இப்போ எல்லாம் பொதுவாக அவர் சொல்லிட்டார். அதுக்கு 12 சனி ஆட்சி உச்சம் பெற்றாலும் அதே அது பாவகத்திரியோகம்னு சொல்கிறது. ஆனாலும் சனி முழு சுப பலனை தர முடியாது. சனி நின்ற வீடு சுபக்கிரக வீடாகி சுபன் ஆட்சி உச்சம் பெற்று சனியும் 12ஆம் அதிபதியும் சுபக்கிரக நட்சத்திர சாரம் பெற்று அந்த நட்சத்திரநாதன் சனிக்கு திரிகோணம் ஏறி நல்நிலை பெற்றிருந்தால் நிச்சயமாக நற்பலனை சனி பகவான் கொடுத்து விடுவார் என்பதும் சித்தர்வார். சனி 12 பாவகத்தில் எங்கிருந்தாலும் சரி, நட்பு வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீட்டிலிருந்து அவன் நின்ற வீட்டோனும் நல்நிலை பெற்று திரிகோணம் ஏறி நின்றால் சனி திசையிலும் மற்ற திசையில் சனி புத்தியிலும் குடிசையில் இருந்தாலும் சனீஸ்வர பகவான் கோபுரத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பார். அதே சனி பகவான் நீசம் பகை பெற்று நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று அஸ்தங்கம் பெற்று பாவர் சேர்க்கை பெற்று கேந்திர திரிகோணம் ஏறினாலும் அந்த திசாபுத்தி காலங்களில் சனீஸ்வர பகவான் தீமை செய்வான் என்பதும் திண்ணம். அனுபவத்திலும் ஆய்விலும் நம்மால் இதை உணர முடியும். ஆகையினாலே ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வரர் ஒரு எந்த இடத்துல இருக்கிறாரு, அவர் நல்லா தான் இருக்கிறாருன்னு நம்ம நல்லதும் சொல்லக்கூடாது, அவர் கெட்ட இடத்துல இருக்கிறாருன்னு கெட்டதும் சொல்லக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி சாரத்தையும், என்றைக்குமே ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி தான் அந்த கிரகத்தினுடைய வலிமையை நிர்ணயம் செய்யும். அந்த கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பகை பெற்று 6, 8, 12 மறைந்து விட்டால் தீய பலனும், அந்த சனீஸ்வர பகவான் என்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்சம் பெற்று திரிகோணம் ஏறி சுவர் பார்வை பெற்று சனீஸ்வரனுக்கு சுவர் பார்வை கிடைத்து விட்டால் அந்த சனீஸ்வரன் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த திசாபுத்தி காலங்களில் சுப பலனை கொடுப்பார். இதையெல்லாம் நாம் அனுபவத்திலும் ஆய்விலும் எடுத்துக்கொண்ட பிறகுதான் நாம் பேச வேண்டும். ஆக புலிப்பாணி பொதுவாக தன்னுடைய பாடலின் கருத்தை சொல்லி இருக்கிறார். நாமும் அதை அவர் கடைசியில் சொல்லுவார். கோல்நிலை அறிந்து குறிப்பறிந்து பதிநிலை அறிந்து புவியோர்க்கு நயமாய் எடுத்துரைப்பாய் மகளே அப்படிங்கிறார். அதனால எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லாமல் முழுசாக ஆராய்ஞ்சு பார்த்துட்டு நம்ம அந்த பலாபலனை சொல்லணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சகோதர சகோதரிகளே.